2026ஆம் ஆண்டு கும்பராசி என்பதற்கு உடல்நிலை பாதிப்புகள் வரும், மனநிலை பாதிப்புகள் வரும். இப்போவே அப்படி தான் இருக்காங்க. 2026க்குலாம் போக வேண்டாம், 2025லேயே அவங்க இப்போ ஜூன் மாதத்துலேருந்தே அப்படி தான் இருக்காங்க. மன ரீதியான ஒரு குழப்பங்கள் உண்டு. அப்போ அந்த குழப்பங்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது. வீடு இருக்குது, கார் இருக்குது, வேலை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு குழப்பத்தில் இருக்கேன். அப்போ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், எவ்வளோ குழப்பத்தில் இருப்பாங்க பார்த்துங்க. அப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. குழப்பம் இல்லாமல் நான் ரொட்டீனான வேலையை செய்வேன் அப்படின்னு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 1. 2வது, உடல்நிலை பாதிப்புகள் புதுசாக வர்றதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஏஜுக்கு மேலே இருக்காங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. 1. 2வது, நிறைய கும்பராசி என்பது இன்சூரன்ஸே இல்லாமல் இருப்பாங்க. அதெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இப்போ ஒரு 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகி ரினிவல் பண்ணாமல் இப்போ கடைசியில் உடல்நிலை பாதிப்புக்காக செலவு பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை பார்த்துக்கணும். அதேமாதிரி மிக ஏல்மெண்ட் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் நான் நல்லா இருக்கேன்னு யோசித்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறத விட ரெகுலரான டேப்லெட், நான் ருட்டீனை இப்போ ஃபாலோ பண்ணுறேன், ரெகுலராக ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன், அப்படி இருந்துட்டாங்கன்னா சேஃபு. இல்லை நம்ம சொன்னதெல்லாம் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக பாதிப்புகள் கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.